10 வருஷம் நீங்களும் இருந்திருக்கிறீங்க. இல்ல 10 வருஷம் இருந்திருக்கிறீங்க. அப்ப என்ன செஞ்சீங்க? அது எல்லாம் ஆதாரம் கூட கொடுத்துட்டு இருந்திருக்கிறேன். இதை விட வேற என்ன செய்ய முடியும்? 54 கடிதம் அனுப்பிச்சிருக்கிறேன். ஜெய்சங்கரை பார்க்கிற போது இப்படி பிரச்சனையாக்குவது வேண்டும் என்றால் அதுக்கு அனுமதிக்கிறீர்களா என்றுதான் என்னுடைய கேள்வி. இது ஒரு முக்கியமான தீர்மானம். மீனவருடைய பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் என்பதற்காக விரைவில் மாண்பு பிரதமர் அவர்கள் வரக்கூடிய இந்த சூழ்நிலையில இலங்கைக்கு சென்று தமிழ்நாட்டிற்கு வரப்போகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு தீர்மானத்தை முக்கியமாக நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். இது ஏகமனதாக பாரதிய ஜனதா கட்சி கூட ஆதரிச்சிருக்கிறது. எனவே இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் அவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள். எனவே இதில் எந்த சர்ச்சையும் வர வேண்டாம் என்று நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டு, ரெண்டு தரப்பிலும் பேசிய அந்த பெயரை குறிப்பிட்டு பேசிய அந்த ரெண்டு பேரையும் நீக்கிவிட்டால் சரியாக போய்விடும் என்று நான் கருதுகிறேன். தாங்கள் தான் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இங்கு வேகமாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லி இங்கே சில செய்திகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். நான் ஏற்கனவே ஒரு பெயரை குறிப்பிட்டு சொன்னதற்கு நீங்கள் அதற்கு அப்ஜெக்ஷன் சொல்லி இந்த தீர்மானம் முறையாக கட்டுப்பாட்டோடு ஒற்றுமையாக இருந்து அதை நிறைவேற்றணும் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னேனே தவிர அது தவறு இல்லையா, இடம்பெறலாமா வேண்டாமா என்று கூட நான் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னேன். ஆனால் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் தேவையில்லாமல் பல பிரச்சனைகள் சொல்லுகிறார். நானும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். எங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள். 10 வருஷம் நீங்களும் இருந்திருக்கிறீங்க. இல்ல 10 வருஷம் இருந்திருக்கிறீங்க. அப்ப என்ன செஞ்சீங்க? நாங்க கிட்டத்தட்ட 54 கடிதங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். இது வரைக்கும் பிரதமர் நிறைய சந்திக்கிற போதெல்லாம் இப்ப நீங்க டெல்லி போயிட்டு இருந்தீங்களா, சொல்லிட்டு இருந்தீங்களா, இதை பத்தி சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்க. இதை எழுத நான் கேட்கிறேன், சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. நானும் சொன்னேன், நான் பல முறை டெல்லிக்கு போனப்போ பிரதமர் இடத்தை வலியுறுத்திட்டு இருந்திருக்கிறேன், மனுவாகவும் கொடுத்திருக்கிறேன், பெட்டிஷன் கொடுத்திருக்கிறேன், கோரிக்கை அடங்கிய அது எல்லாம் ஆதாரம் கூட கொடுத்துட்டு இருந்திருக்கிறேன். இதை விட வேற என்ன செய்ய முடியும்? 54 கடிதம் அனுப்பிச்சிருக்கிறேன். ஜெய்சங்கரை பார்க்கிற போது, வெளியுறவுத்துறை அமைச்சர் பார்க்கும் போது இந்த பிரச்சனை சொல்லிட்டு இருந்திருக்கிறோம். நீங்க பேசலன்னு சொல்லவே இல்லை, நீங்க ஈடுபடலன்னு சொல்லவே இல்லை. அம்மையார் அவர்களே நீதிமன்றத்துக்கு போனதை நானே பேச சொன்னேன். அதுல என்ன தவறு இருக்கு? பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தீர்மானத்தை ஒட்டி தான் பேச வேண்டும். நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நீங்க அனுமதித்திருக்கிறீர்கள். அதை ஒட்டி பேச வேண்டும். அதில் இருக்கக்கூடிய அரசியல் விவரங்கள் எல்லாம் பேசி அரசியலாக்கி இது பிரச்சனையாக்குவது வேண்டும் என்றால் அதுக்கு அனுமதிக்கிறீர்களா என்றுதான் என்னுடைய கேள்வி. அதனால நான் உங்களை அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், தீர்மானத்தை நிறைவேற்றி தருவதற்கான வழிவகையை நீங்க காண வேண்டும். இல்லை என்றால் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு போட்டு வேணாம் சொல்லல, அது அவங்களுடைய உரிமை.